இனி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். மைன்கிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் உலகம் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம். ஸோ சொர்க்கம் உலகத்தில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்டே பார்த்தீங்கன்னா சுத்தமே இல்லைங்க, 0 டைமண்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ ஓகேங்களா, ஓகே வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆர்டர் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. 10 ஸ்டாக் உள்ளே வந்துட்டு டெலிவர் பண்ணுவோம், அது 10 டைமண்ட் அவர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டைமண்ட்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோன் போய்க்கும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம். கரெக்டாக 7 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எல்லா ஸ்டாக்கையும் கொடுத்து டைமண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கிட வேண்டியதான். ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடுற தம்பி அவ்வளோதாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்டை பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இன்னும் வேறு நிறையா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ ஊல் பிஸ்னஸ்ஸு, ஸ்டோன் பிஸ்னஸ்ஸு, ஓஷன் பிஸ்னஸ்ஸு, இதில் இது மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் ஓகேங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓகேவா அப்புறம்னு சொல்லிட்டு கேட்டுருவோம். ஓகே, அவர்கிட்ட கரெக்டாக எல்லாம் 7 ஸ்டாக் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்குவோம். ஓகே, டைமண்ட் பேஸில் இருக்க வெயிட் பண்ணு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தீங்கன்னா பேஸில் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகேங்க. ஸோ இப்போ வந்துட்டு மாப்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் வரானுங்க. இந்த மாப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுங்க. 100 பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் 100 பிளாக் ஹைட் ஏற்றிட்டு அங்கே போய்ட்டு நின்னோன்னா ஒரு 5 நிமிஷத்துல நிறையா மாப்ஸ் பானை இருக்கானுங்க. ஸோ அங்கேருந்து எல்லோரையும் போட்டு தரணுன்னா அவ்வளோதாங்க, சரியாக மாப் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிடுவோம், ஏன்னா நைட்டு வர ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளில போனால் தலைமலையே அடிப்பானுங்க ஜாம்பிஸ்லாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒன்று காமிக்க போகிறேன். இது பார்த்தா தெரியுதா, நான் ஒத்தாலாம் நின்று மைண்ட் பண்ணுங்க. ஒரு ஒத்தாலாம் நின்று இவ்வளோ பெரிய ஒரு கேவே ஒன்று உருவாக்கிட்டேன். எப்படி தரமாக இருக்காங்க. ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஸோ அவர்கிட்ட தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டைமண்ட் கேட்டுருவோம். ஓகே, டக்குனு போட தம்பி. ஓகேங்க, ஸோ தூங்கியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய்ட்டு டைமண்ட் கேட்குறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸு. ஸோங்களா, ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அவர் டைமண்ட் பற்றி எடுத்துகிட்டு வரட்டும். ஓகே, எங்கே இருக்காரு, இங்கே காணாம போயிட்டாரு. ஓமிகாட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிருக்கானுங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடும். ஓகேங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, 21 கன் பவுடர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஓகே, நான் டை ஆகிட்டு போய் டைமண்ட் எடுத்துகிட்டு வரேன். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போட்டு தள்ளிட்டேன். ஸோ போட்டு தள்ளினதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா டைமண்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபி அக்செப்ட்னு கொடுத்தோன்னா அவர் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடுவார். என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஸோ ஒரு மாதிரி இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹோல்டு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எங்கேங்க அவர் வந்துட்டார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்டை பார்த்தீங்கன்னா வாங்கிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டார். ஸோ 5 டைமண்டுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, மிக்க நன்றி. இந்த மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஆர்டர்லாம் போடுங்க, ஏன்னா எனக்கு டைமண்டே இல்லை சுத்தப்பே ஆசையாக இருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஒரே பிக்கெக்ஸ் மட்டும் விட்டுருக்காரு. அப்புறம் இங்கே ஒரு பிக்கெக்ஸ் இருக்குது ப்ரோ, எடுத்துக்கோங்க. பிக்கெக்ஸ் எடுக்க மாட்டேறாரு, இவங்க நாமளே எடுத்து அவர்கிட்ட பற்றி தூக்கி போட்டுருவோம். ஓகே, இல்லை கரெக்டாக லாங் ப்ரெஸ் பிடிச்சி அப்படி தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் தூக்கி போய்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுருவோம். அதுனா இங்கே வர ஒரு ஆடுக்கு பார்த்தீங்கன்னா உள் வளர்ந்துருக்கு. ஓகே.
எடுத்துக்கோ கேட்ட வாங்கிட்டு சொல்லிடு. ஓகே ஸோ இப்போ வந்து பேவும் பண்ணியாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா களத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்க போகிறோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பற்றியா மைண்ட் பண்ண போகிறோம். எதுக்குடா டைமண்ட் மைண்ட் போகிறோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட புது டீம்மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் ஆர்மர் வாங்கி கொடுத்ததுனால நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டைமண்ட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பேஸும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுற்றி பார்க்குறப்ப ஒருத்தரோட செஸ்ட்டு திறந்தேன். சரி என்னமோ டைமண்டில் வச்சுருப்பாருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா 22 டைமண்ட் பிளாக்குங்க. நம்ம என்னென்னா ஒரு டைமண்ட் கூட இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்னென்னா 22 டைமண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சில்க் டச் பிகேக்ஸ் வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா போகிறேன். ஸோ ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா டக்குனு பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் -59க்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். நாங்கள் வேறு கொடூரமாக மைண்ட் பண்ணி வச்சுருக்கோமா, அதனால் எந்த வழியில் போகணுன்னு சொல்லிட்டு தரலங்க. ஸோ இந்த வழியில் தான் பார்த்தீங்கன்னா நானும் ஒயிட் டைகர் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் பார்த்தீங்கன்னா போனோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் ப்ரோ வந்து இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுறப்ப அவருக்கு நிறைய டைமண்ட் கிடச்சிச்சுங்க. ஒரு 4-5 டைமண்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு கொஞ்ச நேரத்துக்கு மைண்ட் பண்ணுறப்பயே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வழியில் போமா ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா போவோம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டிசி போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணி ஒரு எவ்வளோ 20 டைமண்டை வச்சு மைண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஏன்னா எல்லாரோட வீடியோ ஸ்டார்டிங்லேயும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட் மைனிங் போகலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ ஏன்னா அவங்க டைமண்ட் வச்சுருக்க பார்த்தா நான் அப்படி தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். டைமண்ட் கிடச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க இவ்வளோ நேரமாக நான் அயன் வச்சு மைண்ட் பண்ணுறேன். அயன் பிகாக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணுறப்ப அயன் கிடைக்குது. அப்போ டைமண்ட் பிகாக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணுறப்ப டைமண்ட் கிடைக்காதா? என்னடா இது நியாயம்? ஸோ இருங்க சுற்றி முற்றியும் மதியம் மைண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டைமண்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப மதியம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் மதியம் நீ எதுக்குலாம் ஜாவா எடிஷன்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் பற்றியா டார்ச் வச்சோன்னா ஒரு டார்ச் இருந்தாலே போதும், எல்லாமே பற்றியா மைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் பற்றியா நான் ஜாவா எடிஷன்லேருந்து வந்திருக்கேன். ஓகே ஸோ இப்போ பற்றியா டக்குனு பற்றியா அயன் பிகாக்ஸ் வச்சு பற்றியா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா காப்பர் பிகாக்ஸ் அஞ்சு அயன் பிகாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓகேங்க. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மைண்ட் பண்ணுறதே ஒரு 200 பிளாக் பக்கம் மைண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டைமண்டே பார்த்தியா கிடச்சிச்சு. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் டைமண்டே பார்த்தியா எடுத்துக்குவோம். ஓகே இப்போ பார்த்தியா நம்மகிட்ட 2 பிகேக்ஸ் 4 டைமண்ட் இருக்குங்க. 8 டைமண்டுங்க. பரவாயில்லையே 200 பிளாக் மெயின் பண்ணாலும் ஒர்த்தாக தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே 10 பார்த்தியா இப்போதைக்கு நம்மகிட்ட 8 டைமண்ட் இருக்குங்க. ஓமையாடு. ஸோ ஓகே ஸோ இந்த ஒரு இடத்த பற்றியா ஃபுல்லாக அடைச்சி விட்டு நம்ம வந்துட்டு பார்த்தியா நம்ம திரும்பவும் பார்த்தியா டைமண்ட் மைனிங்கை பற்றியா ஆரம்பிப்போம். ஓகே இப்போ பார்த்தியா நம்ம பேக் டு பேக்கு இப்போ பார்த்தியா திரும்ப பார்த்தியா மைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். மைண்ட் பண்ணி அட்லீஸ்ட் 20 டைமண்ட் ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மைண்ட் பண்ணி டைமண்ட் கிடச்சோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஸோ நான் அப்படியே பார்த்தியா மைண்ட் பண்ணுறதே பார்த்தா இன்னொரு 2 டைமண்டுங்க. ஸோ சும்மா யதார்த்தமாக மைண்ட் பண்ணுறதுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தியா இன்னொரு 2 டைமண்டு எனக்கு பார்த்தியா கிடச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தியா இதெல்லாம் பார்த்தியா உடச்சி எடுத்துக்குவோம். ஓகே இப்போ பார்த்தியா டைமண்ட் பார்த்தியா உடச்சிருவோம். ஓகே இந்த கீழே உள்ளதான் மதியம் இது பண்ணிட்டேன் அடைச்சி விட்டேன், இல்லைனா மதியம் கீழே விழுந்துடுவேன் ஓகேங்களா. ஓகே 4 டைமண்ட் இருக்கியே, என்னோட 4 டைமண்ட் தானா இருங்க சுற்றி முற்றி மதியம் உடச்சி பார்ப்போம். ஓகே என்ன ஆமாம் இல்லைங்க இன்னும் 8 டைமண்ட் தான் இப்போ தான் வருது. ஓமையாடு 11 டைமண்ட் தானா 12 இது டைமண்ட் பிளாக் வர மாட்டேங்குது. என்னடா அது எனக்கு பிங்கா இல்லை சர்வர் பிங்கா? ஓகேங்க அப்போ நான் டைமண்ட் பற்றியா வந்துட்டு. ஸோ ஓகே ஸோ ப்ரோ சர்வர் ஓனர் ப்ரோ. ஸோ இதை மட்டும் என்னன்னு லைட்டாக பாருங்கள். அப்பப்போ என்னென்னா செஸ்ட்டு பற்றியா ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ரோ, அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பற்றி அடைச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைண்ட் கிளம்புவோம். ஓகேங்க ஸோ நானும் பற்றியா மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு டைமண்டும் பற்றியா கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப பார்த்தீங்கன்னா மைனிங்கை பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்தே தெரியும் 15 கோல்டு 39 ரெட் ஸ்டோனு 10 அயனு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே பார்த்தீங்கன்னா பெட்டு ஓர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயன் கிடச்சிருக்கீங்க. இவ்வளோ நம்ம அயன் பிகேக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணுறேன், அயன் தான் கிடைக்கிது.
இப்போ டைமண்ட் பிகாக்ஸ் வச்சு தான் இனிமேல் மைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிகாக்ஸ் வச்சு ஒரு 10 பிளாக் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம். ஏன்னா அயன் பிகாக்ஸ் வச்சு அயன் கிடைக்கிறப்ப டைமண்ட் பிகாக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணுறப்ப டைமண்ட் கிடைக்காதா நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 பிளாக் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணுவோம். 10 பிளாக்கில் பார்த்தீங்கன்னா கிடச்சா உண்டு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட வேண்டியதான். ஓகே ஸோ வரணுங்க, இதே கிடைக்க மாட்டேங்குது. 10 பிளாக் மைண்ட் பண்ணிட்டு வரணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அயன் பிகாக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணுவோம். ஓகேங்க. ஓகே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா மைனிங்கை பற்றி ஆரம்பிப்போம். ஸோ ஓகே எவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பிளாக் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட். ஆஹா எங்கே லாவா, அட கடவுளி எங்கே சூப்பர் ப்ரோ. இந்த ஒரு பக்கு இருக்கட்டும் ப்ரோ, இந்த ஒரு பக்கு இருந்ததுனால தான் ப்ரோ நான் இப்போ தப்பிச்சே இருக்கேன். அப்பா லாவா இருக்கிறதே பார்க்கலாங்க. ஸோ அப்பா ஒரு சைடு பயமுடுத்தி விட்டீங்களேடா நார பசங்களா. இப்போ இல்லாமடா லாவா கட்டி வச்சிருப்பீங்க. அப்படியே மேலேருந்து வந்து சொட்டுது. டக்குனு வைடா பிளாக்கு அதை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் பிளாக்கு. ஆஹா என்னங்க இது இங்கேருந்து வருது, மேலேருந்து தான் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா இங்கேருந்து வருது இங்கே. ஸோ இப்போ பார்த்தியா கரெக்டாக பார்த்தியா வைக்கணும் பிளாக்கே, இல்லைனா அவ்வளோதான். ஓகே ஃபுல்லாக பார்த்தியா அடைச்சி விட்டேன்னு நினைக்கிறேன் லாவாவை. ஓகேங்க ஸோ பார்த்தியா டைமண்ட் கிடச்ச உடனே பார்த்தியா கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க சார் நான் மைண்ட் பண்ணிருப்போ இங்கே பார்த்தா தெரியும் ஒரு எவ்வளோ 4 டைமண்ட் இங்கே கிடச்சிருக்கு. ஓகே எத்தனை டைமண்ட், 5 டைமண்டுங்க. ஓமையாடு. ஸோ ஓகே 5 டைமண்ட் பார்த்தியா கிடச்சிருக்கீங்க. ஸோ பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்தியா 17 டைமண்ட் பார்த்தியா இருக்குது. ஸோ 17 டைமண்டே பார்த்தியா போதும். ஸோ இப்போ பார்த்தியா நம்ம பார்த்தியா வீட்டுக்கு பார்த்தியா கிளம்பிடுவோம். ஏன்னா யாராச்சுக்கிட்ட பார்த்தியா ஃபார்ச்சூன் பிகேக்ஸ் பார்த்தியா வாங்கி, ஸோ அது மூலயமா நம்ம இந்த ஓர்ஸை பார்த்தியா உடச்சோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமண்ட் கூட பார்த்தியா கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சர்வரில் யாராச்சுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூன் பிகேக்ஸ் பார்த்தியா கேட்போம். ஸோ அவங்களும் பார்த்தியா கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தியா மைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தியா நம்மளை பார்த்தியா எக்ஸ்ட்ரா டைமண்ட் பார்த்தியா கிடைக்கவே சொல்லலாம். ஓகேங்க ஸோ பட்டு பார்த்தியா மேலே போயிடலாம். ஸோ ஓகே இதோட பார்த்தியா இன்றைக்கி வீடியோ பார்த்தியா முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வீடியோ பார்த்தியா பிடிச்சிருந்தா நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. இதோட நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய் பாய்.